ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உலகத்தில் பல மதங்கள் உண்டு, பல தியான முறைகள் உண்டு, பல தெய்வங்களின் விக்கிரகங்கள் உண்டு, பல வழிபாட்டு முறைகள் உண்டு. எல்லாமே நெறிமுறையோடு வாழ வழிவகுக்குது, பல சித்திகளை பெறவும் வழிவகுக்குது. அப்படி இருக்கும்போது உருவமற்ற விஷயத்தை ஏன் வணங்கணும், இதனால் எப்படி நம்மளுக்கு சித்திகள் கிடைக்கிது அப்படின்னு கேட்ட கேள்வி. ஒரு சில இடங்களில் உருவமற்ற வழிபாடு நடக்கிறது தெரியும். அதாவது இது கேரளாவில் ஒரு இடத்துல இருக்குது. சிவத்தத்துவத்தை உணர்ந்தவங்க எல்லாம் உருவமற்ற விஷயத்தை தான் வணங்குவாங்க. சரி, இப்போ ஒரு கேட்ட கேள்வி இதுக்கு என்னென்னா, உருவமற்ற அப்படின்றப்போ ஏதும் இல்லாத தன்மையில் இருக்கும்போது அப்படின்றப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்கேயுமே எதுவுமே இல்லை கடவுள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் நமக்குள் இருக்கும், நாமே கடவுள் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க. எங்கேயும் போயிட்டு சிலை விக்கிரகங்களை வழிபடுறதுனாலையோ மந்திரிகளை சொல்கிறதுனாலையோ இதனால் உனக்கு மோட்சம் கிடைக்காது. நான் தான் நீ, நீ தான் நான் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்தால் மறுநொடியே அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இது புரிஞ்சுக்கிறதும் இந்த உணர்றதும் ரொம்ப கஷ்டம். உணர்ந்தவங்க மகான்கள்.